வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.18ல இருக்க 4வது சம்ம பற்றி பார்ப்போம். 4வது சம்ல ஏன்ற அணி குடுத்திருக்காங்க, பீன்ற அணி குடுத்திருக்காங்க. ஏனில் பின்வருவனவற்றை காண்க. b - 5a மற்றும் 3a - 9b என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட 2 அணிகளை எழுதிக்குவோம். b - 5a. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 5a என்னன்றத கண்டுபிடிப்போம். 5a. சோ 5ஆல இந்த ஏன்ற அணியை பெருக்கணும். சோ பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 × 5 0. 5 20. 9 5 45. 8 5 40. 3 5 15. 7 5 35. அடுத்தது b - 5a என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்ப bன்ற அணியோட வரிசை 2/3. அதே போல 5aயோட வரிசையும் 2/3. சோ இது ரெண்டையும் நம்மளால கழிக்க முடியும். bன்ற அணியை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். மைனஸ் 5aல உள்ள உறுப்புகளை எழுதிக்குவோம். சோ 7 - 0 3 - 20 8 - 45 1 - 40 4 - 15 9 - 35. சோ கழிக்கும்போது நமக்கு 7 -20ல 7 போச்சுன்னா -17 -45 + 8 -37. அடுத்தது -40ல 1 போச்சுன்னா -39. -15ல 4 போச்சுன்னா -11. அடுத்தது -35ல 9 போச்சுன்னா -26. So therefore b - 5a = இந்த அணியில உள்ள உறுப்புகளை எழுதிடுவோம். அடுத்தது இரண்டாவது சம் 3a - 9b. சோ நம்ம ஃபர்ஸ்ட் 9b கண்டுபிடிப்போம். சோ bன்ற அணியை 9ஆல பெருக்குவோம். bன்ற அணியில உள்ள உறுப்புகளை முதல்ல எழுதிக்குவோம். 9 7 63 27 72 9 36 81. சோ அடுத்தது 3a என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஏன்ற அணியை 3ஆல பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு 0 12 27 24 9 21. சோ அடுத்தது 3a - 9b. இந்த அணியோட மதிப்பை கண்டுபிடிப்போம். 3aன்ற அணியில உள்ள உறுப்புகளை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். அடுத்தது மைனஸ் 9bன்ற அணியில உள்ள உறுப்புகளை எழுதிக்குவோம். சோ 0 - 63. அடுத்தது 12 - 27. அடுத்தது 27 - 72. அடுத்தது 24 - 9. அடுத்தது 9 - 36. அடுத்தது 21 - 81. கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -63. அடுத்தது -15. அடுத்தது -45. அடுத்தது 15. அடுத்தது -27. அடுத்தது -60. So therefore 3a - 9bன்ற அணியில உள்ள உறுப்புகள் இந்த மாதிரி இருக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.